மாவீரன் நெப்போலியன் என்று உலக வரலாற்றில் 2 பேரை தான் மாவீரன் சொல்லுவாங்க. ஒருத்தர் நெப்போலியன், இன்னொருத்தர் அலெக்சாண்டர். மாவீரன் நெப்போலியன் உயரத்தில் கொஞ்சம் குள்ளமாக இருப்பவர். அவர்கிட்ட ஒரு நாள் கோபத்தில் அவருடைய படையில் இருக்கிற ஒரு வீரன் சொல்லியிருக்கிறான், நான் உங்களை விட உயர்ந்தவன் அப்படின்னு இருக்கிறான். படக்குன்னு ஒரு வாக்குவாதத்தில். உடனே நெப்போலியன் சொல்லியிருக்கிறார், நீ என்னை விட உயரமானவன், ஆனால் உயர்ந்தவன் இல்லை. உயர்வு வேறு, உயர்ந்தவன் என்பது வேறு. நீ உயரமானவன், உயர்வானவன் கிடையாது. நீ உடல் அளவில் என்னை விட உயரமாக இருக்கிறாய், ஆனால் உள்ளத்தளவில் உன்னை விட நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய வீரம் அப்படிப்பட்டது என்று நெப்போலியன் சொன்னார். அதனால்தான் 69 போர்களில் அவனால் ஜெயிக்க முடிந்தது. ஒரு புதிய பிரான்ஸ் தேசத்தையே நெப்போலியனால் உருவாக்க முடிந்தது. அந்த 69 போர்களிலும் 19 போர்களில் அவன் உட்கார்ந்திருந்த குதிரை இறந்து போனது. தனி ஒருவனாக நின்று தன் படைகளுக்கு முன்னின்று ஜெயித்து காட்டிய ஒரு தலைவனாக வரலாறு நெப்போலியனை பதிவு செய்திருக்கிறது. என்றால் உயரம் முக்கியமில்லை, உள்ளத்தின் உயர்வுதான் முக்கியம் என்று இந்த உலகத்துக்கு உறக்கச் சொன்னவன் மாவீரன் நெப்போலியன். நம்ம இந்திய தேசத்தில் அப்படி ஒரு பிரதமர் இருந்தார், லால் பகதூர் சாஸ்திரி. அவரும் கொஞ்சம் உயரத்தில் குறைந்தவர் தான். அவர்கிட்ட ஒரு நிருபர் பேசும்போது கேட்டிருக்கிறார், என்ன இருந்தாலும் பிரதமருங்கிறது ஒரு பெரிய பதவி, ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறீங்க, எல்லாரும் உங்ககிட்ட வந்து குனிஞ்சு பேசுவாங்க, நீங்கள் எல்லாரும் இப்படி அண்ணாந்து பார்த்து பேசணுமே, கொஞ்சம் சங்கட்டமாக இல்லையா அப்படின்னு கேட்டபோது சாஸ்திரி அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார், எனக்கு எதுக்கு சங்கடமாக இருக்குது, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்னிடம் தலை குனிந்து தான் பேச வேண்டும். நான் யாராக இருந்தாலும் தலை நிமிர்ந்து நான் கம்பீரமாகத்தான் அவர்களிடம் பேசுவேன். உயரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே இல்லை, என்னுடைய மன உறுதி தான் இங்கே முக்கியம் என்று லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஒரு மாமனிதர் பதிவு செய்தார். என்றால் நம்ம பிள்ளைகள்கிட்ட அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். நான் மற்றவங்க